பொன்ராஜ், இப்போ தாவேகா ஓட கூட்டணிக்கு ஓபிஎஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்றாரு. அதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ தாவேகா கிட்ட போகிறதுக்கு ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் தேமுதிகவுக்குமே எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓப்பனாக இருக்குது. அவர்களுக்கு ஏற்ற அவர்களுக்கு எதிர்பார்ப்பு ஈடு கிடைக்கல, என்டிஏ கூட்டணியில் கிடைக்கல, இல்லை ஏடிஎம்கே கூட்டணியில் கிடைக்கல அப்படின்னா அவங்க அங்கே தானே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்க தனியாக நிற்கணும். தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த அந்த ஆளுமை இருக்கா அப்படின்னா அந்த ஆளுமை இல்லை. ஓபிஎஸ்க்கும் இல்லை, டிடிவிட்டையும் இல்லை. அப்போ இவங்க எங்கே போகணும்? தாவேகாவுக்கு தான் போக வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு செங்கோட்டையன் முயற்சி படுத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸ் வருவாருன்னு அவர் சொல்கிறாரு. டிடிவி அதுக்கான சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே. தேமுதிக இன்னும் ஒரு முடிவெடுக்காமல் இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ராஜ்யசபா சீட்டை பொறுத்து தான் அவங்க ஒரு முடிவெடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இருக்குது சுச்சுவேஷன். பாமக பற்றி என்னன்னு தெரியல. சரி, இப்போ இந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கோங்க. இப்போ இபிஎஸ் அவர் தெளிவாக இருக்கார். நான் 20% வாக்கு, 23% வாக்கு இருக்குது எனக்கு. நான் கடைசி நேரத்தில் கூட ராஜ்யசபா சீட்டை கொடுத்து தேமுதிக உள்ளே எடுத்துக்குவேன். 23. இவங்ககிட்ட ஒரு 18% இருக்குது. அந்த 18% ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை மறந்துடுறாரு இபிஎஸ். அப்போ அதை மைனஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களா, 10% தானே வச்சுக்கோங்க. 8% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த 8%, அந்த 8% எங்கே போகும்? டிவிகேக்கு போகணும். ஓகே, அப்போ டிவிகேக்கு அந்த 8% போகணும். நாம் தமிழர்லேருந்து ஒரு 8% வச்சுருக்காரு அவர். அவர்கிட்ட ஒரு 4% போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் போகும்னு சொல்லலை, ஒரு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 8%, 4%. திமுகவுக்கு மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. அது இருக்குது, இது இருக்குது. டிவிகேக்கு தான் 30% வரும்னு பத்திரிக்கை எழுதுது. பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. 20%, 30%, சில பேர் 50%லாம் வருதுன்னு சொல்கிறான். அப்போ இதெல்லாம் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா நடந்துட்டுருக்கீங்க டிவிகேக்கு. நீங்கள் ஆக்சுவல் டிவிகேனுடைய பலம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபேக்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, 2 மாநாடு நடத்திருக்காரு. ஒரு மாநாட்டில் 1 லட்சம் சேர் போட்டிருக்காரு. கூட 2 லட்சம் கூட வந்திருந்தா 3 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அதுக்கு மேலே வந்திருந்தா கூட 5 லட்சம்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து மதுரை மாநாடு, அங்கே ஒரு 5 லட்சம் பேர் வந்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லா தொண்டர்களும் அங்கே வந்திருக்கான். ஒரு வராமல் இருப்பானா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, மொத்தமாகவே டிவிகேக்கு, தாவேகாக்கு, விஜய்க்கு 5 லட்சம் ரசிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் இன்ட்டு 4 பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர், 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் எவ்வளவு? 4 கோடி பேரில் 20 லட்சம் பேர் 5%. இந்த 5% ஓட்டு தான் இன்னைக்கு தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிள் எஸ்டிமேட்டு. இந்த 5% வச்சுக்கிட்டு தாவேகா பிஜேபியோடையும் ஏடிஎம்கேயோடையும் சேர்ந்தால் நாங்கள் ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறதும், இல்லை தாவேகா கூட ஓபிஎஸும் டிடிவியும் தேமுதிகவும் போயிட்டா உடனே தாவேகா முதல்வர் ஆயிடுவார், விஜய் முதல்வர் ஆயிடுவார், ஆட்சிக்கு வந்துடுவாருன்னு சொல்கிறதெல்லாம் சுத்த ஹம்பக். 20% நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், கணக்கு எடுத்துக்கிட்டாலும் 20% வாய்ப்பே கிடையாது. அப்படியே 20% எங்கேருந்து வரும்? டிஎம்கேனுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 7% வச்சுக்கோங்க. அவங்க 47% இன்னைக்கு இருக்காங்க. 7% அங்கே போகுது. ஏடிஎம்கேலேருந்து ஒரு 8% போகுது. நாம் தமிழ்லேருந்து 4% போகுது. இதெல்லாம் சேர்ந்தானே டிவிகேக்கு போகணும். இருக்க ஓட்டு அங்கேருந்து தானே வரணும். மொத்தம் 20% போனால் கூட தாவேகா, விஜய் கட்சி 3ஆம் இடத்திற்கு தான் வரும். 2ஆம் இடத்திற்கு அதிமுக, பிஜேபி தான் வரும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏடிஎம்கே ஓட்டு மாறாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்டு 20% ஓட்டு எடப்பாடி பின்னால தெளிவா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் போகக்கூடிய பிஜேபியிலிருந்து போகக்கூடிய ஓட்டாகட்டும், டிவி ஓபிஎஸ் டிடிவிலிருந்து போக ஓட்டா இருக்கட்டும், இது பிஜேபியினுடைய மைனஸா இருக்குமே ஒழிய 18%ல 8% போகும் அப்படின்னா அதுதான் டிவிகேக்கு மாறுமே ஒழிய, அப்படியே மாறினாலும் டிவிகேயால 3ஆம் சக்தியா தான் வர முடியுமே ஒழிய 2ஆம் சக்தியாக வருவதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம்.